கோவையில் இந்தியாவின் மிகப்பெரிய குளோபல் சோலார் கண்காட்சி துவக்கம். வீடுகள், தொழில்துறை மற்றும் வர்த்தக பயன்பாட்டுக்கான அனைத்து வகையான சோலார் கட்டமைப்புகள் குறித்த 2 நாள் கண்காட்சி கோவை கொடிசியா வளாகத்தில் இன்று துவங்கியது. EQ மேக் ப்ரோ மற்றும் C2G நிறுவனங்கள் இணைந்து நடத்தும் இந்த குளோபல் சோலார் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கு மேற்கு தமிழகத்தின் மிகப்பெரிய சோலார் கண்காட்சியாக அமைக்கப்பட்டுள்ளது. இதில் சோலார் தகடுகள் உற்பத்தியாளர்கள், சோலார் இன்வெர்ட்டர் மற்றும் பேட்டரி தயாரிப்பு நிறுவனங்கள் உட்பட ஒட்டுமொத்த சோலார் துறை சார்ந்த நிறுவனங்களும் தங்கள் தயாரிப்புகளை காட்சிப்படுத்தியுள்ளனர். இன்று செப்டம்பர் 11 மற்றும் நாளை 12 நடைபெறும் இந்த நிகழ்வை இந்திய சோலார் சங்க தலைவர் நரசிம்மன், நிகழ்ச்சியின் அமைப்பாளர் ஆனந்த குப்தா மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் முன்னிலையில் துவக்கி வைத்தார். 75க்கும் அதிகமான நிறுவனங்கள் இந்த கண்காட்சியில் தங்கள் தயாரிப்புகளை காட்சிப்படுத்தியுள்ளனர். இதில் அத்தானி சோலார், ரிலையன்ஸ் நிறுவனத்தின் ஜியோஸ்பார்க் நிறுவனம், பானாசோனிக், ஹாவெல்ஸ், பெலிகாப் உள்ளிட்ட பெரும் நிறுவனங்களின் ஸ்டால்கள் அமைத்து தங்கள் தயாரிப்புகளை காட்சிப்படுத்தினர். சூரியகான் எனும் பெயரில் நடைபெறும் சோலார் தொடர்பான கருத்தரங்கில் 50க்கும் அதிகமான துறை சார்ந்த வல்லுநர்கள் பேசுகின்றனர். இந்த சோலார் சூரிய மின்சக்தி கண்காட்சி 2 நாட்கள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்தியா பூராவும் இந்த மாதிரி பல மாநிலங்களில், பல இடங்களில், பல பெரிய நகரங்களில் நடக்கிறது. இதற்கு அடிப்படை காரணம் பாரத பிரதமருடைய சூரிய மின்சக்தி திட்டங்கள் பெரியதாக இருந்தாலும், சிறியதாக இருந்தாலும், கூரை மின்சாரமாக இருந்தாலும் பொதுமக்களுக்கும் தொழிலதிபர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை நிறுவனங்களுக்கும் சென்று அடைய வேண்டும் என்பதற்காக இது போன்ற பல மாநாடுகளை நடத்தி, கண்காட்சிகளை நடத்தி மக்களுக்கு புரிய வைப்பதற்காக, அவருடைய அறியாமை நீக்குவதற்காக அனைவரும் சூரிய மின்சக்தியை பயன்படுத்த வேண்டும், காற்று மின்சக்தியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக அதில் வந்திருக்கின்ற புதிய தொழில்நுட்பங்களையும் அதில் இருக்கின்ற தொழில் அதிபர்களையும் கண்டு பேசுவதற்காக இது போன்ற அமைப்புகள் இந்தியா முழுவதும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றன. அதனுடைய ஒரு பகுதி EQ சோலார் இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுவும் மிகப்பெரிய ஒரு நல் வாய்ப்பு என்பதை இங்கே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இறுதியிலே கேட்டுக்கொள்வது மாண்புமிகு முதல்வர் அவர்களை, தமிழகத்திலே பாரத பிரதமருடைய சூரிய மின்சக்தி திட்டம் வேகமாக சென்று பொதுமக்களுக்கு, பாமர மக்களுக்கு அடைய செய்வதற்கு தமிழக அரசாங்கம் முன்வர வேண்டும். அதுபோலவே தொழில் அதிபர்கள் துவக்கக்கூடிய அந்த மாற்று மின்சக்தி சூரிய மின்சக்திற்கு வேண்டிய இணைப்பு வசதிகளை மாநில அரசாங்கம் பெரிய அளவிலே செய்து கொடுக்க வேண்டும். அதற்கு எடுக்கின்ற நிலத்திற்கு கன்வர்ஷனை கைவிட்டு டீம்டு கன்வர்ஷன் இல்லாமல் டைரக்டாக அந்த பதையை உருவாக்க வேண்டும். கர்நாடகம் செய்திருக்கிறது. இந்த 3 கோரிக்கைகளை இந்த மாநாட்டின் மூலமாக மாண்புமிகு முதல்வர்களுக்கு இந்திய சோலார் சங்கம் வைக்கிறது. நன்றி, வணக்கம்.